14th question. A group of 210 students appeared in some test. The mean of one-third students is found to be 60. The mean of the remaining students is found to be 78. The mean of the whole group will be option A 80, option B 76, option C 74, option D 72. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா டிசம்பர் 2015 UGC நெட் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினோட ஆன்சர் நீங்க எத்தனை கெஸ் பண்ணிருக்கலாம். இந்த கொஸ்டினோட ஐடியா பாத்தீங்கன்னா டோட்டலா அந்த கிளாஸ்ல வந்து 210 ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க, ஒரு டெஸ்ட் அட்டெண்ட் பண்றாங்க. one-third ஸ்டூடெண்ட்ஸோட மீன் வந்து 60 ஆகும். ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸ்னா one-third அப்புறம் ரிமைனிங் 2/3 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மீன் வேல்யூ 78. அப்படின்னா இந்த மீன் ஆஃப் தி ஹோல் குரூப் என்னன்றத கேட்டாங்க. 210 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எவ்வளவு மீன் இருக்கும் அப்படின்றத மீன் வேல்யூ மீனாக்க ஆவரேஜ் வேல்யூ எவ்வளவு இருக்கும் அப்படின்றத இதுல கொடுத்துருக்காங்க. இதுக்கு அந்த கம்பைன்ட் மீன் ஃபார்முலா கூட நம்ம யூஸ் பண்ணி போடணும். சோ இதனால நீங்க ஆன்சர் கெஸ் பண்ணிருக்கலாம். ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி 72 தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்ப பார்க்கலாம். இப்ப டோட்டலா நமக்கு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிருக்காங்க? n நமக்கு 210 ஸ்டூடெண்ட்ஸ். சோ ஃபர்ஸ்ட் ஒரு குரூப் சொல்லிருக்காங்க இல்லையா, n1ன்றது ஒரு குரூப், n1ன்றது 1/3 ஆஃப் n போடலாம். அப்ப 1/3 ஆஃப் n-னாக்க 1/3 ஆஃப் 210, 1/3 ஆஃப் 210 வேல்யூ, 1/3 ஆஃப் 210னாக்க எவ்வளவு வருது? 70. அப்ப n1 வந்து 70 ஸ்டூடெண்ட்ஸ். மொத்தம் 210 ஸ்டூடெண்ட்ஸ்ல 70 ஸ்டூடெண்டோட மீன் வேல்யூ என்னன்றது இங்க கொடுத்துருக்காங்க, 60 ன்னு சொல்லிருக்காங்க. மீன் வேல்யூ 60. இப்போ 1/3 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான மீன் வேல்யூ நமக்கு 60. இப்போ அடுத்தது n2 அப்படின்னாக்க நமக்கு எப்படி கிடைக்கும்? n2 அப்படின்னாக்க டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து அந்த ஃபர்ஸ்ட் குரூப் மைனஸ் பண்ணிட்டா போதும். அப்ப டோட்டல் குரூப் என்ன? டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் 210, அதுல ஃபர்ஸ்ட் குரூப் 1/3 ஸ்டூடெண்ட்ஸ், அது எவ்வளவு கண்டுபிடிச்சோம்? அப்ப 70. சோ அப்ப எவ்வளவு வரும்? 140 கிடைக்கும். அப்ப n2ன்றது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 140. அப்ப 140 ஸ்டூடெண்ட்ஸோட மீன் வேல்யூ ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸோட மீன் வேல்யூ என்னன்னு சொல்லிருக்காங்க? 78 ன்னு சொல்லிருக்காங்க. அப்ப இப்ப என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை எழுதிக்கலாம். என்னென்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? n1 வந்து 70, அதோட மீன் வேல்யூ x1ன்றது 60, மீன் வேல்யூ ஆஃப் 1/3 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 60. அடுத்தது பாத்தீங்கன்னா n2 ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, 2/3 ஸ்டூடெண்ட்ஸ், அது எவ்வளவு கண்டுபிடிச்சுக்கோ? 140, அதோட மெயின் வேல்யூ என்ன சொல்லிருக்காங்க? 78 சொல்லிருக்காங்க. ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸோட மெயின் வேல்யூ 78. டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு எவ்வளவுன்னு தெரியும். டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு நமக்கு? 210ன்றது தெரியும். இப்போ நமக்கு ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா கம்பைன்ட் மீனோட ஃபார்முலா. கம்பைன்ட் மீனோட ஃபார்முலா x bar is equal to combined mean first group second group ரெண்டு பேரையும் கம்பைன் பண்ணி வருது. ஃபார்முலா என்னன்னாக்க n1 x1 plus n2 x2 divided by n. n1க்கு நமக்கு தெரியும் and x1க்கும் தெரியும், n2க்கும் ஆன்சர் தெரியும், x2க்கும் தெரியும், n-க்கும் தெரியும். இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படின்னாக்க நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்ப எப்படி கிடைக்கும் அப்படின்னா 60 into 70 plus 78 into 140. இந்த ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்குது? 72 கிடைக்கும். சிம்பிளிஃபை பண்ணி பாத்தீங்கன்னாக்க சோ ஆன்சர் ஆப்ஷன் டி 72 தான் கரெக்ட் ஆன்சர். ரெண்டு குரூப் கொடுத்து ரெண்டு குரூப்போட தனித்தனி மீன் வேல்யூ கொடுத்தாங்க அப்படின்னா காமனா எல்லாத்துக்கும் சேர்த்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கம்பைன்ட் மீன் ஃபார்முலா தான் போடணும். இந்த ஃபார்முலா தான் நமக்கு அந்த கம்பைன்ட் மீனோட ஃபார்முலா. n1 x1 plus n2 x2 bar divided by n. x1 barன்றது நமக்கு அந்த மீன் வேல்யூ, பார் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சோ மீன் வேல்யூ. சோ கம்பைன்ட் மீன் ஃபார்முலா போட்டீங்கன்னாக்க we get the answer. சோ ஆப்ஷன் டி 72ன்றது தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர்.